இந்த ஜாம்பி இந்த பொண்ண பார்த்தோனே லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணுகிட்ட இருக்க கத்திய எடுத்து இந்த ஜாம்பி மேல வீசுறான். ஆனா இவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அவ்வளவுதான் நம்ம கதையும் முடிஞ்சுன்னு நினைச்சு அப்படியே நிக்கிறா. இந்த ஜாம்பி பையன் வந்து கிட்ட எதுவும் பண்ணாம அவன் கையில இருந்த பிளட்ட மட்டும் மேல தேய்ச்சு விடுறான். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை ஒளிச்சு வைக்கிறான். யூலி இந்த ஜாம்பி பையனை பார்த்து பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. இவனும் முடிஞ்ச அளவுக்கு கைண்டா இருக்க ட்ரை பண்றான். அந்த பொண்ணுக்காக லவ் சாங்லாம் போடுறான். யூலிக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். இந்த ஜாம்பி பையன் எதுவும் பண்ண மாட்டான்னு அவளுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவன் கிட்ட சாப்பாடு கேட்கறா. அவனும் சாப்பாடு எடுக்கிறதுக்காக போறான். இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு தப்பிச்சோட ட்ரை பண்றா. பார்த்தா எல்லா பக்கமும் ஜாம்பி வந்துருதுங்க. உடனே ஒரு ஏரோப்ளேன் டயரு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறா. திடீர்னு பார்த்தா இவன் வந்துடுறான். மறுபடியும் அவன் கையில இருந்த ரத்தத்தை அவன் மேல பூசி விடுறான். அதுக்கப்புறம் ஜாம்பி மாதிரி நடக்க சொல்றான். அவளும் அதுக்கேத்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவா. இந்த ஜாம்பி பையன் யூலிக்காக ஒரு பீர் பாட்டில் கொண்டு வந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போக போக நல்லா க்ளோஸ் ஆகிருவாங்க. கார்ல ஜாலியா ரைடு போறது, பாட்டு நல்லா கேட்கறது, இந்த மாதிரி கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாம்பி பையனுக்கு நைட்டு தூக்கம் வராது. அந்த பொண்ணு தூங்குறத பார்த்துட்டு இருப்பான். இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அங்க யூலி இருக்க மாட்டா. இவனும் என்னன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கறான். பார்த்தா ரெண்டு ஜாம்பிங்க அவளை சுத்தி வளைச்சிரும். அதன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அங்க ஒரு எலும்பு கூட ஜாம்பி வந்துடும். இந்த ஜாம்பி ரொம்ப மோசமானது. அதுகிட்ட இருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய எலும்பு கூட ஜாம்பி அங்க வந்துடும். இந்த ஜாம்பி பையனோட ஃப்ரெண்டு காரால அதை ஏத்திடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் மைண்ட் மாறும். ஜாம்பியா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த எலும்பு கூடு ஜாம்பி இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்குது. அதனால இவங்க ரெண்டு பேர்த்த கொல்றதுக்காக அந்த ஜாம்பி எல்லாமே வந்துடும். இவங்க தப்பிச்சு போலான்னு கதவு திறக்கிறாங்க. பார்த்தா எஜ்ஜில் நின்று இருப்பாங்க. அந்த ஜாம்பி பையன் யூலி இழுத்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். ரெண்டு பேரும் ஒன்னா தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பையன் டோட்டலா சேஞ்ச் ஆயிருவான். ரெண்டு பேரும் தண்ணியில இருந்து எந்திரிக்கும் போது இவனை ஷூட் பண்ணிடுவாங்க. இவனை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இதுக்கு மேல அந்த பையன் ஜாம்பி கிடையாது. ஏன்னா அவன் உடம்புல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஷூட் பண்ண வந்தவங்க அப்படியே விட்டுடுறாங்க.